ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல அகைன் ஒரு சில டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸான சம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோஸ் ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன? ஸோ இதுல வந்து எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, சரிங்களா? அப்படின்றப்ப கூட நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருந்திருப்பேன். என்னுடைய அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்போ எவ்வளவு ஆகுது? இரட்டிப்பு ஆகுறதுன்னா 200 ரூபாயா மாறிடுது. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன். எத்தனை வருஷம்? 15 வருஷம். அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வந்திருக்கு? 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் மாறிருக்குன்னா வட்டி 100 ரூபாய். அப்போ ஃபார்முலா எனக்கு தெரியும். வட்டி இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பி வந்து எவ்வளவு இங்க? 100 ரூபாய். என் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் எனக்கு தெரியாது. டிவைட் பை 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ 100க்கு 100 கேன்சல். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 பை 15. இதுதான் ஆன்சர். ஸோ இது 5 அடிச்சோம்னா 20 பை 3. அப்போ 6 2 பை 3 பர்சன்டேஜ். 20 3. ஓகே. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்த சம். அதே மாடல் தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ரூபாய் 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? அப்போ அசல் வந்து 100 ரூபாய். இது வந்து டபுள் ஆகுதுன்ட்டாங்க. அப்போ வந்து எவ்வளோ? 200 ரூபாய். அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 100 ரூபாய் இருக்கு. அப்போ 100 which is equal to P into N into R by 100. ஸோ 100க்கு 100 கேன்சல், 10க்கு 10 கேன்சல் ஆச்சுன்னா R is equal to 10. அப்போ 10% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாடல் தான். பட் என்னன்னா இங்க கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ல வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதமானது ஆஸ் யூஸ்வல். இப்போ வட்டி 100 ரூபா, அசல் 100 ரூபா, 9 வருடங்கள், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அடிச்சிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 பை 9. அப்போ therefore 11 1 பை 9%. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஸோ இது முன்னாடியே நான் தெளிவா சொன்னதுனால நான் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப எளிமையா இருக்கும். என்ன சொல்றது, வெகு சீக்கிரம் நீங்க உங்களால சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் இருமடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம். பழைய ப்ராப்ளம்னா அங்க வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இயர்ஸ் கொடுத்துட்டு இங்க கணக்கு மாத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதே கான்செப்ட் தான். 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், 200 ரூபாய் வந்து எனக்கு கிடைக்குது. சரிங்களா? அதான் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டி வந்து 100 ரூபாய், அசல் 100 ரூபாய், என் வந்து எனக்கு தெரியாது. ஆரோட வேல்யூ 8 பை 100. இப்போ 100க்கு 100 கேன்சல். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 100 பை 8. அப்போ 4 அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 25 டிவைட் பை 2 அடிச்சோம்னா 12. 12 வருஷத்துல அதுதான் எனக்கு என்னவாகும்? டபுள் த டைம் ஆகும். சரிங்களா? ஸோ ஓகே. இதுவும் அதே சம் தான். ஸோ எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.25% வட்டியில் இருமடங்கு ஆகும்? இப்போ 100 விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 6 நாலு என் தெரியாது எனக்கு. 6 நாலு 25. 24 பிளஸ் 1 25 டிவைட் பை 4 இன்டூ 100. ஸோ 100க்கு 100 வில் கேன்சல். 25 அடிச்சோம்னா 4. n இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 4 16. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சரிங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். பட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வருடங்களை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாதங்கள்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வந்து வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இரட்டிப்பாகும். அப்போ அகைன் 100 விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ என் எனக்கு தெரியாது இன்டூ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ? 18.75 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டாலும் ஓகே. சரிங்களா? 18.75ங்கிறத 18.75%. இந்த 0.73 முக்கால்னு போட்டுக்கலாம். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் 40. 4 8 32. அப்போ 22 பிளஸ் 3 25 பை 4 இன்டூ 100ன்னு எழுதிக்கலாம். இந்த 18.75 இருக்கு பாத்தீங்களா? இந்த 0.75 தான் ஃபிராக்ஷன் 3/4 நான் டைரக்டா மாத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ இது ஈஸியா போட்டாச்சு. ஸோ 100க்கு 100 கேன்சல். 25 அடிச்சோம்னா 4, இங்க அடிச்சோம்னா 3. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 16 பை 3. சரிங்களா?
இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிறது. அப்போ இதை நான் கன்வெர்ட் பண்ண இருக்கும் 13 15 சரிங்களா, மீதி 1/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டெஃபினட்டா இட் ஷுட் பி 5 இயர்ஸ். சரிங்களா, அது 1/3 இருக்கு பாத்தீங்களா, இதை நான் மாதங்களா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடிச்சோம்னா என்ன கிடைக்கும், 4. அப்போ 5 இயர்ஸ் 4 months. இதுதான் வந்து ஆன்சர். அப்ப 5 வருடங்கள் 4 மாதங்கள் தான் வந்து சரியான பதில். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா ப்ராப்ளம்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். பட் அந்த கான்செப்ட் புரியுற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எதையுமே ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேணாம். சரிங்களா, லாஜிக்கா அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே எளிமைதான். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸை கம்பேர் பண்ணலாம். ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் இருமடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். சரிங்களா, இந்த கோடு போட்டிருக்க பாத்தீங்களா, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது 10 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் அதோட தனி வட்டி நான் கண்டுபிடிக்கணும். இப்ப 2 மடங்கு ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், 200 ரூபாய் வருதுன்ட்டு. அப்ப எனக்கு 100 ரூபாய் வட்டி, சரிங்களா, 100 ரூபாய் அசல், எண் வந்து எவ்வளோ, 10 வருஷம், ஆர் எனக்கு தெரியாது, டிவைட் பை 100 ஃபார்முலா படி 100 100 வில் கேன்சல், அடிச்சோம்னா 10. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி சதவிகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ வட்டி சதவீதம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் 10%. இப்போ ரெண்டாவதுல என்ன பண்ணணும், மும்மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதே தொகை தான் 300 ரூபாயா மாறணும். ஏன்னா அதே தொகை தான் இங்க கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு வட்டி எவ்வளோ, 200 ரூபாய் வருது, விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பி இன்டூ என் எனக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 100க்கு 100 கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ இருக்கு, 20 வருஷம் ஆகுது. அப்ப 20 வருஷத்துல அந்த தொகை 3 மடங்கா மாறும். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ப்ராப்ளத்துல 2 டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒண்ணா மெர்ஜ் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதை அடுத்ததுல சப்ஸ்டியூட் பண்ணா எவ்வளவு மடங்கா மாறுங்கிற அந்த ஆன்சர் என்னால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, இப்போ அடுத்தது இந்த சம் பாருங்க. அதேதான், தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது, முடிஞ்சிருச்சு. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ 3 மடங்கு ஆயிருக்கு, 300 ரூபா. சரிங்களா, எவ்வளவு வருஷம், 20 வருஷம் எடுத்துக்கிச்சு, 20 இயர்ஸ். இப்போ தேர்ஃபோர் எனக்கு வட்டி 200 ரூபா, அசல் 100 ரூபா, எண் வந்து 20 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ 100 100 அடிச்சோம்னா என்ன கிடைக்குது, எனக்கு 10ன்னு கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்போ 100 ரூபா வந்து எனக்கு 200 ரூபா மாறணும். அதுதான், அப்போ வட்டி எவ்வளோ, 100. சரிங்களா, அசல் 100 இன்டூ என் எனக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்ப 10 வருஷத்துல அந்த தொகை வந்து எனக்கு என்னவாயிடும், இரட்டிப்பாயிடும். சொல்றது புரியுதுங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது டஃப்பான ப்ராப்ளம் இருக்கு, எளிமையான முறையில சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சேனல்ல வீடியோவா போடப்படும். தேங்க்யூ.